உன்னதமானவருக்கே மகிமை. யோவான் 9வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 41வது வசனம் அடங்கி இருக்கின்ற பிறவி குருடனுடைய விசுவாச வளர்ச்சியை குறித்து இந்த நாள்ல நம்ம பார்க்க போகின்றோம். அவனுக்குள்ள எப்படி அந்த விசுவாச வளர்ச்சி அது அதிகரித்தது, அதற்கான காரணம் என்ன என்பது நம்ம இன்னைக்கு பார்க்க போகின்றோம். அந்த பிறவி குருடனை சீசர்கள் பார்த்து கேட்கின்ற பொழுது, இது யார் செய்த பாவம் அப்படிங்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று சொல்லி உமிழ் நீர்ல ஒரு சேச்சை உண்டாக்கி கண்கள்ல பூசி, நீ சிலுவாம் குளத்துல போய் என்ன செய், கழுவு என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பி விடுகின்றார். அந்த மனிதனும் போய் கழுவி பார்வை அடைந்து விடுகின்றார். இந்த மனிதனுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சா அப்படின்னா உண்மையிலே இருந்துச்சு. அதனாலதான் சிலுவாம் குளத்துக்கு ஆண்டவர் போ கழுவு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்கின்றாரு, போய் அவர் கழுவி சுஸ்தம் அடைந்து திரும்ப அவர் வருகின்றார். இப்போ இவனோடு இருந்த மனிதர்களோடு நடைபெறுகின்ற இந்த உரையாடல்கள் மூலமாக இன்னும் விசுவாசத்துல அவர் வளர்ச்சி அடைகின்றார். எப்படின்னா, முதல்ல ஜனக்கூட்டங்கள் அவனை பார்த்து கேட்கின்றது, இவன் நம்மோடு பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்த ஒரு குருடன் அல்லவா, இவன் எப்படி பார்வையடைந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை சொல்றாங்க. ஒருவேளை அவனுடைய சகோதரனா இருக்கலாம், அல்லது சாயல்ல இருக்கின்ற மற்றொருவனாக இருக்கலாம் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கருத்துக்களை அவர்கள் கூறிக்கொண்டு சென்று பிற்பாடு அவனிடத்துல வந்து கேட்கின்ற பொழுது, இயேசு எனப்பட்ட ஒருவர் எனக்கு என்ன செஞ்சாரு, சுகத்தை கொடுத்தார் என்று சொன்ன உடனே அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இயேசுவை பாராட்ட அவங்களுக்கு மனசு இல்லை. என்ன பண்றாங்க, பரிசேயர்களிடத்துல குற்றம் சாட்டும்படிக்கு அந்த மனிதனை அழைத்து கொண்டு போய் பரிசேயர்களுக்கு முன்பதாக அவங்க நிப்பாட்டுறாங்க. இப்ப பரிசேயர்களும் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. அப்போ அந்த குருடன் சொல்லக்கூடியது, தீர்க்கதரிசி என்று நான் காண்கின்றேன், அவர் தான் எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி உடனே இந்த பரிசேயர்கள் யூதரிடத்தில் அனுப்புறாங்க. இப்ப இந்த யூதர்களுடைய மூப்பர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவனை பெற்ற தாய் தந்தையை அழைத்து அவர்களிடத்துல கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்களை அழைத்து கேட்கின்ற பொழுது அவங்க சொல்றாங்க, ஆமா பிறவில அவன் குருடனாக தான் இருந்தான், இப்போ பார்வையடைந்த விதம் எங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படி பதில் சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் தெரியும் இயேசுதான் சுகமாக்குனார் என்று சொல்லி. ஆனா சொன்னா சபைக்கு புறம்பாக மாற்றப்பட்டு விடுவார்கள் என்கின்ற ஒரு பயத்தின் அடிப்படையில அவங்க வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் தெரிவிக்காம, அவன் வயதுள்ளவனா இருக்கிறான், அவனையே கேளுங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒப்பு கொடுத்துட்டு போயிடுறாங்க. பிற்பாடு இந்த யூதர்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவனிடத்துல கேட்கின்றாங்க, எப்ப அவர் ஒரு பாவியான ஒரு மனிதன், அவனிடத்துலயா நீ சுகத்தை பெற்றுக்கொண்ட என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, ஆனா அவர் தான் எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி தைரியமாக அவர் அறிக்கை செய்கிறதை நம்ம பார்க்கின்றோம். இப்ப ஜனங்களுக்கு முன்பதாக இந்த குருடன் முதல்ல என்ன செய்யறாரு அப்படின்னா, இயேசு எனப்பட்ட ஒருவர் அப்படிங்கிறாரு. இரண்டாவது பரிசேயர்களுக்கு முன்பதாக தீர்க்கதரிசி போல அவர் இருக்கிறார் என்று சொல்லி, மூன்றாவது இவர்கள் பாவி என்று சொல்லுகின்ற பொழுது அவர் பாவி இல்லை, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அவர் வைத்துவிட்டு யூதர்களுக்கு முன்பதாக சொல்லுகின்றார், நீங்களும் அவருக்கு சீசராக மனதா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது யூதர்கள் சொன்ன பதில், நீ அந்த மனிதனுடைய சீசர், நாங்க மோசையினுடைய சீசர்கள் என்று சொல்லி அவங்க அந்த மனிதனை நிந்திக்கின்ற அந்த காரியங்களை பார்க்கின்றோம். ஆனா யூதர்கள் முன்பதாக இந்த பிறவி குருடன் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, இந்த உலக தோற்ற முதல் இன்னைக்கு வரைக்கும் பிறவிலிருந்து ஒரு மனிதன், குருடனாக இருந்த மனிதன் பார்வையடைந்தான் அப்படிங்கிற அந்த செய்தியை யாரும் கேள்விப்படல. ஆனா முதல்ல என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கின்றது, அதை செய்தவர் உண்மையிலே ஆண்டவர் தான் என்று சொல்லி நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் அவரை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தைரியமாக அறிக்கை இடுகின்றார். அதனால இவர்கள் சபையை விட்டு அவனை புறம்பாக்கி விடுறாங்க, நீக்கி விடுறாங்க. இப்போ நீக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து வந்து சந்தித்து அந்த மனிதனை பலப்படுத்தக்கூடிய இந்த காரியங்களை நம்ம பார்க்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த சம்பவம் கற்றுக் கொடுக்கிற, இந்த முழு அதிகாரமும் இடம்பெற்றிருக்கிற இந்த சம்பவம் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, அந்த பிறவி குருடன் பிறவியிலிருந்து குருடனாக இருந்து பிற்பாடு பார்வை அடைந்தது போல இன்னைக்கு நீங்களும் நானும் ஏதோ ஒரு விதத்துல எப்படியோ ஆண்டவர் அறிந்து கொண்டு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கின்றோம். அப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் முன்னால இருக்கக்கூடிய சவால்கள், இந்த மனிதனுக்கு முன்னால ஜனக்கூட்டம் இருந்தது, பரிசேயர்களை கடக்க வேண்டிய சூழ்நிலை, யூதர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, யூத மூப்பர்கள் முன்னால தாய் தந்தை முன்பதாக அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவர் கடக்க நேரிட்ட பொழுதும் கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த விசுவாசத்துல அவனுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிச்சு, வளர்ந்து கொண்டே இருந்தது. அதே போலதான்
ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் முன்னால பயங்கரமா எல்லாமே இருக்கலாம். ஜனக்கூட்டத்தை மாதிரி இருக்கலாம், பரிசேயர்களை மாதிரி இருக்கலாம், யூதர்களை மாதிரி இருக்கலாம். அதை விட காட்டிலும் நெருங்கிய உறவுகளே உங்களை என்னையும் புறக்கணிக்கலாம். ஆனா எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த குருடன் ஆண்டவர் மேல வைத்திருந்த அந்த விசுவாசத்தின் வளர்ச்சியை நம்ம பார்க்கின்றோம். ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு சொன்னாரு, பிற்பாடு தீர்க்கதரிசின்னு சொன்னாரு, அதுக்கு பிற்பாடு பாவி என்று எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் உலக தோற்றம் முதல் இன்னைக்கு வரைக்கும் யாருமே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ததில்லையே, இவர் உண்மையிலே ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர் என்று சொல்லி தன்னுடைய முழு விசுவாசத்தையும் அவர் மேல வைத்தது போல எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை நம்ம பிடித்துக் கொள்வோம். விசுவாசத்தினுடைய வளர்ச்சியை ஒவ்வொரு நாளும் நம்ம வைத்துக் கொள்வோம். வேதம் தான் சொல்லுகிறது, முடிவு பரியந்தமும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இடையில விழுறவன் அல்ல, இடையில புறக்கணித்து போகிறவன் அல்ல, முடிவு பரியந்தமும் எல்லா நாளும் எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசத்தை தற்காத்து கொள்ளுகிறவங்க தான் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சம்பவம் நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்கின்றது. சங்கீதத்துல 22ஆம் சங்கீதம் 24வது வசனம் சொல்லுகின்றது, உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா என்ன உள்ள. உங்க கூட ஆண்டவர் இருக்கின்றா. அந்த மனிதனை அத்தனை பேர் புறக்கணிச்சாங்க. கடைசியில் இயேசு கிறிஸ்து வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திடப்படுத்தினது போல இந்த இம்மையில வரக்கூடிய எல்லா துன்பத்தையும் நம்ம சகிக்க அவளது அதுல வாழ அந்த விசுவாச வாழ்க்கையை ஒரு நாளும் புறக்கணிக்காம இருப்பதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை தேய்ச்சுகின்றவராக, அரவணிக்கின்றவராக அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருவாராக. ஆமென்.